தேவனுடைய நாமம் மையப்படுவதாக. எல்லாருக்கும் இந்த புதிய மாதத்தின் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதங்கள் புஸ்தகம் 28ஆம் சங்கீதம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். கர்த்தர் என் பெலனும் என் கேடகமாய் இருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பி இருக்கிறது. நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது. என் பாட்டினால் அவரை துதிப்பேன். கர்த்தர் அவர்களுடைய பெலன். அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர். தேவரீர் உமது ஜனத்தை ரட்சித்து உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும். அவர்களை போஷித்து அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தி அருளும். அல்லேலூயா. அதுல 9 வசனத்தை வாசிக்கலாம். தேவரீர் உமது ஜனத்தை ரட்சித்து உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும். அவர்களை போஷித்து அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தி அருளும். 9வது வசனத்தை இந்த மாதம் தேவன் இந்த வசனத்தின் அடிப்படையிலே நம்மை நடத்தும்படியாக ஸ்தோத்திரமிடுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த வசனத்தினுடைய தேவ திட்டமும் நோக்கமும் நம் வாழ்க்கையில் நிறைவேறும்படியாக ஸ்தோத்திரமிடுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தாவீது தன் வாழ்க்கையில் பெற்று சொன்ன இந்த சாட்சி நம்முடைய வாழ்க்கையில் உண்டாக முடியாது. சோதரம் அழுவோம். சோதரம் 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 சோதரம். வாசித்த வேத பகுதியில் இந்த அதிகாரம் முழுவதும் ஒரு நல்ல அற்புதமான வார்த்தைகள் உள்ளது. 9ஆம் வசனத்தில் ஒரு 4 காரியத்தை குறித்து சொல்கிறார். அதில் ஒரு காரியத்தை இந்த காலையில் தியானிப்போம். தேவரீர் உம்முடைய ஜனத்தை முதல்ல என்ன செய்யும்? ரட்சியும். முதல்ல உமது ஜனத்தை என்ன செய்யும்? ரட்சியும். 2வது காரியம் உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும். முதல்ல என்ன செய்யும்? ரட்சியும். 2வது ஆசீர்வதியும். 3வது அவர்களை போஷியும். 3வது அவர்களை போஷியும். ரட்சியும், ஆசீர்வதியும், போஷியும். 4வது என்றென்றைக்கும் உயர்த்தி அருளும். என்றென்றைக்கும் உயர்த்தி அருளும். 4வது காரியம் உயர்த்தி அருளும். இந்த 4 காரியம் இந்த சங்கீதத்தின் நிறைவில் தேவனிடத்தில் தாவீது வைக்கிற ஒரு காரியம், அவர் வைக்கிற ஒரு விண்ணப்பம். எப்படி வைக்கிறாரு? உங்களுடைய ஜனத்தை முதல்ல என்ன செய்யும்? ரட்சியும். ஜனத்துக்கு முதல்ல தேவை விடுதலை. முதல்ல விடுதலை ஒரு மனுஷருக்கு தேவை. ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறதற்கு தடையா இருக்கிற சில காரியங்களிலிருந்து நமக்கு விடுதலை தேவை. அதனாலதான் நம்ம முதல்ல விடுதலை அனுபவத்துக்குள் கடந்து வரணும். நாம் சிறையிருப்புக்குள்ள இருந்து தேவனே என்னை ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் என்றால் அந்த ஆசீர்வாதம் நமக்கு எப்படி உண்டாகும்? முதல்ல என் அடிமைத்தனத்தை விடுதலையாக்கும். அடிமைத்தனத்தின் சுபாவங்களிலிருந்து என்னை விடுதலையாக்கும். சில காலங்களில் நமக்கு சில பலவீனங்கள் இருக்கும்போது என்ன செய்ய மாட்டோம்னா விடுதலையை தேட மாட்டோம். விடுதலையை தேட மாட்டோம். சுருக்க ஒரே ஒரு காரியத்தை காட்டுற பாருங்க. வேதத்துல லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தை எடுத்துட்டான். அதில் 11, 12ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிக்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் 11, 12 நமக்கு எல்லாம் தெரிந்த ஒரு அனுபவம் இல்லை. ஒரு பெண்மணி குறித்து வேறு சொல்லுது பாருங்க. அப்பொழுது 18 வருடங்களாய் பலகீனப்படுத்துகிற ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவேனும் நிமிரக்கூடாத கூனியா இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, இன்றைக்கு உன் பலகீனத்திலிருந்து நீ விடுதலையாக்கப்படுகிறாய். அதனால்தான் தாவீது சொல்றார், என் ஜனத்தை ரட்சியும். என் ஜனத்தை ரட்சியும். என் ஜனம் சிறையிருப்புக்குள்ள இருந்தால் எப்படி உண்மை மகிமைப்படுத்த முடியும்? என் ஜனங்கள் சிறையிருப்புகள் இருந்து எப்படி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த முடியும்? நீர்
என் ஜனத்தை நீ ரட்சிக்கணும் இன்னைக்கு. அப்ப இந்த பெண்மணி குறித்து கவனித்து பார்க்கும்போது எத்தனையோ ஆண்டுகள் பலகீனம் இருக்கிறது. இதுல இன்னொரு காரியத்தை நீ கவனத்தில் எடுத்துடுங்க. சில நேரங்கள் நாம் பலகீனம் என்று சொல்லி என்ன செய்வோம், தேவ சமூகத்தை அமர்ந்திருக்கிறது விட்டு விடுவோம். பலகீனத்தை சுட்டி காட்டு. சில சளி பிடித்ததும், எனக்கு ரொம்ப சளியா இருக்கு பிரதர், அதனால நான் என்ன செய்யல, ரொம்ப சளியா இருக்குதான், அதனால என்ன செய்ய முடியல, வரல. சில சொல்லுவாங்க, உடம்பெல்லாம் வலிக்கிற மாதிரி இருந்துச்சு, அதனால என்ன செய்யல, நான் வரல. எதுக்கு நீங்க கூட்டத்துக்கு வரல, எதுக்கு இந்த மீட்டிங் வரல, எதுக்கு சர்ச்சுக்கு வரல அப்படி கேட்டா சொல்லுகிற காரியங்கள் என்ன, ஒரு சளி என்கிற விலகி, நான் சளி சாதாரண சொல்ல, அது ரொம்ப தொல்லை கொடுக்கிறதாம். ஆனா இந்த பெண்மணியை காருங்க, இவளுக்குள் மனதில் இருந்த எண்ணம், நான் எப்படியாவது விடுதலை அடைய வேண்டும், விடுதலை அடைய வேண்டும். அது எத்தனை வருடம் என்று சொல்லப்படுகிறது, 18 ஆண்டுகள் அவ இந்த பலகீனத்தோடே வருகிறாள். சோர்ந்து போகாமல் வருகிறாள், நம்பிக்கையோடு வருகிறாள். 1 வருடம் அல்ல, 2 வருடம் அல்ல, 18 ஆண்டுகள். அவளுக்கு தெரியும், இந்த பலகீனத்திலிருந்து தேவனை அல்லாமல் யாராலும் எனக்கு அந்த விடுதலையை கொடுக்க முடியும். அப்ப அந்த நாளில் மருத்துவம் இருந்ததா இல்லையா? வேதத்தில் இன்னொரு ஸ்திரீ குறித்து சொல்கிறது, அவள் 38 ஆண்டுகள் என்ன செய்தான், ஒரே இடத்துல படுத்து கிடக்கிறான். 38 ஆண்டு. இன்னொரு இடத்துல ஒரு ஸ்திரீ குறித்து என்ன சொல்கிறார், அவள் தன் ஆஸ்தி எல்லாம் வைத்தியரிடத்தில் செலவு செய்தாள். இந்த 3 பகுதியை அப்படி கவனித்து பாருங்க. ஆனா இந்த ஸ்திரீயை கொஞ்சம் கவனித்து பார்க்கும்போது எத்தனை வருடங்கள், 18 வருடம் சோர்ந்து போகாம நம்பிக்கையோடு வருகிறாள். எப்படியாவது முதல்ல எனக்கு என்ன வேணும், விடுதலை வேண்டும். அப்ப விடுதலை எங்க இருக்கிறது, தேவ சமூகத்தில் இருக்கிறது. தேவ சமூகத்தில் இருக்கிறதுனால் நான் என் பலகீனத்தில், வேதம் அழகா சொல்கிறது, எவ்வளவு வேணும் நிமிரக்கூடாது. இன்னைக்கு நமக்கு நல்லா நிமிர முடியும், நல்லா நடக்க முடியும், எல்லாம் செய்ய முடியும். ஆனா நமக்கு என்ன செய்ய முடியல. இந்த பலகீனத்தில் எங்க போறது, இந்த கஷ்டத்தில் எங்க, ஒரு காலெல்லாம் வலித்து கிடக்குது, உடம்பெல்லாம் வலிக்குது. அது காலையில் கொஞ்சம் வலிக்கிற மாதிரி தான் தெரியும், அந்த வலியோட கொஞ்சம் எந்திரிச்சு பாருங்க. காலையில் தூக்கம் வரதான் செய்யும், ஆனா தூக்கத்தை விட்டு எந்திரிச்சு பாருங்க, அக்பர் தூக்கம் எங்க போதே தெரியாது. அப்போ விடுதலையை பெற்றுக்கொள்வதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். அதை கவனித்துக் கொள்ளுங்க. தேவன் எப்பொழுது அதை செய்கிறார், நாம் இடம் கொடுக்காமல் நிர்விசாரத்தில் இருக்கும்போது, அவ இந்த 4வது மாதத்தில், ஆண்டவரே என் ஜனத்தை, ஒவ்வொரு நினைக்கிற என் வீட்டை நீ என்ன செய்ய, விடுதலையாக்கும், என் வீட்டை ரட்சியும், என் பிள்ளைகளை ரட்சியும், என் ஜனத்தை ரட்சியும் ஆண்டவரே. கர்த்தரிடத்தில் விசுவாசம் கேட்போம். முதல் தேவை நமக்கு விடுதலை அவசியமாக இருக்கிறது. அந்த விடுதலையை வாஞ்சிக்க வேண்டும். நம்ம சில நேரங்களில் 1 வருடங்கள் கடந்துட்டாலே சோர்வடைஞ்சிருவோம். என்னையா 1 வருஷம் ஆகி அந்த ஜெபத்துக்கு பதிலே இல்லையே, எங்க வரல. ஆனால் நம்ம கவலைப்படவே இல்லை. எனக்கு அது கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, நம்ம நேரம் நடக்க அவ்வளோ கஷ்டம், புனிய முடியாமல் எப்படி நடந்து வந்திருப்பாங்க யோசித்து பாருங்க. எவ்வளவு வேணும் அந்த வார்த்தை சொல்கிறது. அடுத்து அந்த மகளுக்குள் பலகீனப்படுத்துற ஒரு ஆவி இருந்துச்சு. ஒரு பலகீனப்படுத்துற விடுதலையை அடையக்கூடாதபடிக்கு ஏதோ விதத்தில் ஒரு ஆவி நம்மோடு போராடிக்கிட்டே இருக்குது, நம்ம கட்டி வைத்திருக்கிறது. அதனாலதான் அதை கண்டுபிடித்து நாம் ஜெபிக்கிறோம். இந்த பேப்பர் கரெக்ட் பண்றவங்க எப்படி என்ன செய்வாங்க, ஒவ்வொன்றா படிச்சுட்டே வருவாங்க. படித்து வந்து எங்களை தவிர்க்க உடனே அதை என்ன செய்வாங்க, அப்படியே கரெக்ஷன் பண்ணிட்டே வருவாங்க. நம்ம வாழ்க்கையில் ஏன் எனக்கு இந்த விடுதலை வரல, நான் எந்த பகுதியில் நான் தவறு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், எந்த பகுதியில் நான் நிர்விசாரமாக இருக்கிறேன், எந்த பகுதியில் ஆண்டவருக்கும் எனக்கு தூரமான இடம் இருக்குது, அதை ஆராய்ந்து பார்த்து நாம் அதை கவனித்து கொள்வோமானால் நிச்சயமாக அந்த இடத்தை நாம் நினைச்ச விடுதலை அடைய முடியும். ஒரு வீட்டை சுத்தம் பண்ணுறோம், சும்மா 19 செய்கிறது வேற, பார்த்து செய்கிறது வேற. அது தொடக்கும் போது இந்த இடத்துல இது இருக்குது, இந்த இடத்துல இருக்குது,
அதை செய்து முடிக்கும் போது கடைசியில் பார்க்கும்போது அது அவ்வளவு அழகாக மாறுகிறது. ஆண்டவரே, இரத்தத்தினால் இந்த காலையில ஆண்டவரே என்னை எல்லா இடத்தையும் சுத்திகரியும். எனக்கு விடுதலை தேவை ஐயா. எல்லா இடத்துலையும் சுத்திகரியும். இன்னைக்கு இந்த காலையில என்னை வெறுமையா அனுப்பக்கூடாது. நான் வரும்போது ஒரு பலகீனத்தோட உள்ள வந்திருக்கிறேன். உள்ள வரும்போது சோர்வடைந்த நிலையில் தான் வந்திருக்கிறேன். ஆனால் இந்த இடத்திலிருந்து உங்களுடைய சமூகத்திலிருந்து நான் எழுந்து புறப்படும் போது நான் கூனியாக போகக்கூடாது. நான் நிமிர்ந்து போனேன் ஐயா. என்னை அந்த விடுதலை நடத்தும். அந்த விடுதலைக்கு நடத்தும். கூனி போகிறது என்றால் பிசிக்கலாக நம் சரித்திரவர்கள் கூணு வேற, மனதளவில் இருக்கிற கூணுகள். மனதில் இருக்கிற காரியத்தை நினைத்து நினைத்து மனம் சோர்வடைந்து வந்த மாதிரி போகிறதில்ல. இன்னைக்கு ஒரு நிச்சயத்தை கர்த்தர் நமக்கு வாக்களிக்கிறார். என் மகளே, ஜனத்தை விடுதலாக்குவேன். இன்னைக்கு தாவீது வைத்த விண்ணப்பத்தின்படி ஒரு ஊழியனாக நான் இந்த விண்ணப்பத்தை வைக்கிறேன். ஐயா, சபையில் இல்லை, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அந்த விடுதலை தேவை ஐயா. இது உம்முடைய ஜனம், உம்முடைய ஜனத்தை நீர் இன்னைக்கு எப்படியாவது விடுதலை ஆக்கணும். அந்த விடுதலை அவர் அனுபவிக்கணும். வருஷத்தை துவக்கி 3 மாதங்கள் கடந்து போய்விட்டது. இந்த 4வது மாதத்துக்குள் வந்திருக்கிறையா. நீர் விடுதலை கொடுக்கணும் ஐயா, விடுதலை கொடுக்கணும். எத்தனை பேர் அந்த காரியத்தை விரும்புகிறீங்க? எல்லாம் கொஞ்ச நேரம் அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, இன்றைக்கு நான் கூனியாக வந்திருக்கிறேன். ஆனால் அந்த இடத்துல நான் நிமிர்ந்து போகணும் ஐயா, நிமிர்ந்து போகணும் ஐயா, நிமிர்ந்து போகணும் ஐயா. நீர் என்னை விடுதலையாக்கணும் இன்னைக்கு, நீர் என்னை விடுதலையாக்கணும் இன்னைக்கு. விடுதலை இன்னைக்கு கர்த்தர் கட்டளை இடணும் இன்னைக்கு. அவர் விடுதலை கொடுக்கிற தேவன். ஆண்டவரே, எத்தனையோ வருஷம் கட்டப்பட்டவளாக இருக்கிறையா. எத்தனையோ வருஷம் இந்த போராட்டம் நீங்க மாட்டுகிறதுயா. என் சரீரத்தை ஏதாவது ஒரு பகுதியில் இந்த போராட்டம் இருந்து கொண்டே இருக்கிறதுயா. என் பிள்ளைகளுக்கு இந்த பாதிப்பு இருந்து கொண்டே இருக்கிறதுயா. ஐயா, என் தனிப்பட்ட வாழ்க்கையில இந்த போராட்டத்தை என்னால் கடந்து போகவே முடியல. ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய ஜனத்தை நீர் விடுதலையாக்கணும். உம்முடைய ஜனத்தை எத்தனை சொல்ல, ஆண்டவரே, நான் உம்முடைய ஜனம், நாங்கள் உம்முடைய ஜனம். உம்முடைய ஜனத்தை தள்ளாதையும், உம்முடைய ஜனத்தை கைவிடாதையும், உம்முடைய ஜனத்தை வெட்கப்படுத்தாதையும், உம்முடைய ஜனங்கள் சோர்வடைய விடாதையும். சோர்ந்து போறவர்களுக்கு இன்னைக்கு பலன் தாரும். இன்றைக்கு பலன் தாருங்கப்பா, இன்றைக்கு பலன் தாருங்கப்பா, இன்றைக்கு பலன் தாருங்கப்பா. நிமிரக்கூடாதபடிக்கு இருக்கிற எலும்புகளுக்குள்ள ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. நரம்புகளுக்குள்ள ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. பலகீனப்படுத்துகிற பொல்லாத வல்லமைகள் இன்றைக்கு இந்த காலையில இயேசுவின் நாமத்தில் வெளியே வரும்படி கட்டளை கொடுக்கிறோம் ஆண்டவரே. வெளியே வரும்படி கட்டளை கொடுக்கிறோம். பலகீனப்படுத்துகிற எல்லா வல்லமைகளில் இருந்தும் இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு விடுதலை உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக. விசுவாச கேளுங்க. ஆண்டவரை, இன்றைக்கு இந்த காலையில குறிப்பிட்ட ஆண்டுகள், குறிப்பிட்ட மாதங்கள் இந்த பாதிப்பில் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறேன். எனக்கு ஒரு விடுதலை இன்னைக்கு தாரும் ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய ஜனங்களையா, என் ஜனத்தை விடுதலாக்கும் என்று சொன்னீரையா. ஆண்டவரை, இன்னைக்கு விடுதலாக்கும், இன்னைக்கு விடுதலை தாரும் ஆண்டவரே. மனதில் நீ விடுதலை இல்லாமல் இருக்கலாம். மனம் எப்பொழுதும் துக்கத்தோடு இருக்கிறது, எப்பொழுது சோர்வடைந்து போயிருக்கிறது, எப்பொழுது கவலை நிறைந்ததாக இருக்கிறது. நம்பிக்கை வரமாட்டேங்குது ஐயா. ஏனென்றால் என் வீட்டில் அவ்வளவு பெரிய பிரச்சனை. இன்னைக்கு ஆவியானவர் விடுதலையாக்குவார். இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் விடுதலையாக்குவார். இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் விடுதலையாக்குவார். எல்லா வார்த்தையை நினைத்து சொல்லுங்க. 18 ஆண்டுகள் விடுதலை, 18 ஆண்டுகள் இருந்த விலகினத்தில் விடுதலை ஐயா. ஆண்டவரே, நான் இப்போ சில மாதங்கள் அந்த பாதிப்புகள் இருக்கிறேன், அல்ல சில வருடங்களாக அந்த பாதிப்புகள் இருக்கிறேன் ஐயா. இந்த 2025ஆம் ஆண்டு 4வது மாதத்தில் இந்த மார்ச் மாதம் எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் ஐயா. இந்த மார்ச் மாதம் எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் ஆண்டவர். என் அவைகளில் ஒரு விடுதலை வேண்டும் ஐயா. என் சிந்தையில் ஒரு விடுதலை வேண்டும் ஐயா. அவர் விடுதலையின் நாயகனாக இருக்கிறார், விடுதலையின் நாயகனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் மகிழ்ந்து களி கூறுவேன். தேவனுடைய ஆலயத்தில் இந்த வாசப்படியில் ஒருவர் காத்திருந்தான். அவருடைய தேவ மனுஷன் அந்த மனிதனை சந்தித்தான், விடுதலை கொடுத்தார். அவன் துள்ளி குதித்தான். இனி முடமாம இருக்கவே கூடாது. நன்றி இயேசு சாமி. கர்த்தருடைய வல்லமை கடந்து போகட்டும், கர்த்தருடைய வல்லமை கடந்து போகட்டும். குறிப்பாக வாழ்க்கையில் பொருளாதாரத்தில்
ரொம்ப நசுக்கப்பட்டு இருக்கிற, பொருளாதாரத்தை நெருக்கப்பட்டு இருக்கிற அவர்களுக்கு நேராக கர்த்தருடைய வல்லமை இப்படி கடந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தில் இந்த விடுதலைக்காக ஜெபிக்கிறேன். இந்த விடுதலைக்காக ஜெபிக்கிறையா. பொருளாதாரத்தில் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களையா, நெருக்கப்பட்டிருக்கிறார்களையா, ஆண்டவரே இந்த காலையில என் ஜனம் என்று சொன்ன தேவன் என் மகனே என்று சொல்லுங்க, என் மகளே என்று அழைத்து இன்னைக்கு நான் உன்னை விடுதலையாக்க போகிறேன். நீ விடுதலை அடைவது தேவனுடைய திட்டம். அது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது, தேவனுடைய சித்தமா இருக்கிறது. இந்த 1ஆம் தேதி காலையில நாங்கள் உம்முடைய ஜனம் என்பதை தாவீது சொன்னது போல உம்முடைய ஜனத்தை எல்லாரும் சேர்ந்து நாங்கள் உம்முடைய ஜனங்கள் அப்பா, நான் உம்முடைய மகன், நாங்கள் உம்முடைய குடும்பம் அப்பா, இது உம்முடைய ஊழியம், இது உம்முடைய சபை அப்பா. இந்த ஜனத்தை தேவன் ரட்சிப்பாராக. முதலாவது தேவன் நம்மை ரட்சிக்கிறவர், 2வது நம்மை ஆசீர்வதிக்கிறவர், 3வது போஷிக்கிறவர், 4வது உயர்த்துகிறவர். இந்த 4 விதமான காரியங்களையும் பெற்றுக்கொள்ள கூடாதபடி இருந்த அந்த தடைகளை, அந்த வல்லமைகளை அந்த அருமையான பெண்மணி 18 ஆண்டுகள் கட்டி வைத்திருந்த அதே போல இன்றைக்கு நாமக்குள்ளும் சிலவிதமான காரியங்களிலே செயல்பட முடியாதபடி கட்டப்பட்டிருந்த கட்டுகளை கர்த்தரை உடைத்து நம்மை நிமிர பண்ணி நம்மை உயர்த்தி தேவன் அவருடைய நாமத்தை மேம்படுத்த போகிறார். தகப்பனே, இந்த வார்த்தைகளை நிறைவேற்றும். இன்றைக்கு நாங்கள் செய்யப்படுற பணிகள் எல்லாவற்றையும் புறப்படுத்த, குறிப்பாக இப்போ நாங்கள் நம்முடைய சரீரத்தை இரத்தத்தை பானப்பட போகிறையா, அதற்கு தேவன் எங்களை ஆயத்தப்படுத்துவாராக. உம்முடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் நாங்கள் பானம் பண்ணும்போதெல்லாம் உடைய மரணத்தை நினைவு கூறுகிறோம் ஐயா, உடைய மரணத்தை நினைவு கூறுகிறோம் ஐயா, மரணத்தை நினைவு கூறுகிறோம் ஐயா. அன்றைக்கு எத்தனையோ ஆண்டுகளாக சிறைப்பட்டு இருந்தவர்களை, எத்தனையோ ஆண்டுகளாக பலவிதமான சுயத்தினால் கட்டப்பட்டிருந்தவர்களை, பலவிதமான பொய்யான சத்தியத்தை நம்பி இருந்தவர்களை, அன்றை பலவிதமான பொய்யான ஊழியர்களை பின்பற்றினவர்களை மீட்டெடுக்கும்படி இயேசு என்கிற அந்த ஊழியத்துக்கு எதிராக இழுத்தீரே ஸ்தோத்திரம். கிறிஸ்து என்கிற ஊழியத்துக்கு எதிராக இழுத்தீரே ஸ்தோத்திரம். அந்த இரத்தத்தை நாங்கள் பானம் பண்ணும்போதெல்லாம் அந்த கிறிஸ்துவுக்காக எங்களை ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்ட ஸ்தோத்தரிக்கிறையா. அந்த சிலுவை பாடு மரணங்களை நாங்கள் நினைவுறும் போதெல்லாம் ஆண்டவரை எங்களுக்கு அந்த நம்பிக்கை உண்டாகிறது ஐயா. நாங்கள் அங்கேயும் அலக்களிக்கப்படுகிறவர்கள் அல்ல, அங்கேயும் மனிதனுடைய வார்த்தை கேட்டு ஓடுகிறவர்கள் அல்ல. நாங்கள் கிறிஸ்துவின் சத்தத்தை கேட்டு கிறிஸ்துவின் மந்தையாகிய திருச்சபைக்குள் எங்களை வைத்திருக்க ஸ்தோத்தரிக்கிறையாம். இது இயேசு இரத்தத்தாலே மீட்கப்பட்டது என்பதையும் அந்த அஸ்திபாரத்தில் போடப்பட்டது என்பதையும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஐக்கியத்துக்குள்ள இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரையாம். இப்படி சரீரத்தை இரத்தத்தை பானம் பண்ணும் போதெல்லாம் இவைகளுக்காகவே அவர் அந்த கிரயத்தை கொடுத்தார் என்று இந்த மந்தைக்குள் கொண்டு வருவதற்காக, மந்தைக்குள் வைத்து அவருடைய போஜனத்தை புசிப்பதற்காக இந்த இரத்தத்தை பானம் பண்ணும் போதெல்லாம் அதை நாம் நினைக்கிறோம், அதை நம்புகிறோம். நான் என் அடிமை அல்ல, நான் இப்பொழுது அவருடைய பிள்ளையாக மாறியிருக்கிறேன், அவருடைய பிள்ளையாக மாறியிருக்கிறேன். அவருடைய பந்தியில் நான் சேருவதற்கு எந்த தடை எனக்கு கிடையாது. ஏனென்றால் நான் இப்பொழுது அவருடைய சுதந்திரன், அவருடைய பிள்ளையாக இருக்கிறேன். அப்படிப்பட்டவர்கள் கரங்களை வைத்து சோத்திரம் பண்ணுவோமா? சோத்திரம் 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 சோத்திரம். நாங்கள் இதில் அபாத்திரமாய் பானம் பண்ணாதபடிக்கு தகப்பனே, கர்த்தருடைய சரீரம் இரத்தமும் இன்னதென்று நிதானித்து பார்க்கிறையாம், நிதானித்து பார்க்கிறையாம். அந்நியனாய் இருந்த என்னை, தூரமாக இருந்த என்னை அவர் அந்த இரத்தத்தினால் ரட்சிப்பை கொடுத்து, ரட்சிப்பை வஸ்திரத்தை தரித்து இன்றைக்கு ஆட்டுக்குட்டியானவருடைய பந்தியலினை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாரே, அதற்காக என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம் நன்றி செலுத்துகிறேன்.